the audience. Respected chairman, principal of this institution, Dr. C. Vasanarajan, head of the departments, professors and assistant professors, teaching and non-teaching faculty members, and my dear students, very good morning to one and all. I stand before you as the secretary of this college, and I want to take this opportunity to welcome all the freshers and above all your most and uppermost respectable parents of the day, of the year, and forever. Before I start my speech, இங்கே வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகி சிவம் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றியை தெரிவிக்கிறேன். இப்போது இந்த அரங்கத்திற்குள் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே உள்ள நபர்கள் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறார்கள். எண்ணிக்கையில் எத்தனை நபர்களோ அத்தனை எண்ணங்கள். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு எண்ணம் இல்லை, பலவிதமான எண்ணங்களும் கனவுகளோடு இங்கே அவர்களுக்கு நம்ம எது போன்ற எண்ணங்கள், குழப்பங்களா, இது நிறைய ஐயங்களா, சந்தேகங்களா, இதை எல்லாவற்றையும் நாம் இன்று பார்க்கிறோம். ஒரு புத்துணர்ச்சியும் எதிர்பார்ப்பும் கலந்த ஒரு மனநிலை. இது நிறைய இடத்துல நீங்க பார்க்க முடியும். ரெண்டும் சேர்ந்து ஈக்குவலா உங்களுக்குள்ள ஒரு குழப்பமா இருக்குமா, ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஸ்கூல் முடிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்திருக்கீங்க, நிறைய எதிர்பார்ப்பு, ரெண்டுமே சேர்ந்து வந்த ஒரு கலவை. இங்கே நம் சூழ்ந்து இல்லாம மற்ற மாணவர்கள் நம்மை விட அதிக மதிப்பெண்கள் வாங்கி இங்கே அமர்ந்திருக்கின்றார்களா, நம்மை விட சாமர்த்தியசாலியாக இங்கே இருக்கின்றார்களா, இந்த புது சூழ்நிலையில் நாம் எந்த நிலைக்கு தள்ளப்படுவோம், இங்கே வந்த வேலையை நாம் வெற்றிகரமாக முடிந்து கொண்டு செல்ல முடியுமா, நாம் தேர்ந்தெடுத்த துறை ஒரு நல்ல துறைதானா, இதற்கு மதிப்பு இருக்குமா, என்னென்றால் பல எண்ணங்கள். நாம் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நம்மளுடைய ஆசிரியர்கள் நம் மீது அன்பையும் அரவணைப்பும் கொண்டு நம்மளை கவனித்தார்கள். அதே போல இந்த கல்லூரியிலும் இதே போன்ற ஒரு ஆசிரியர் நம்ம இடத்தில் வருவார்களா, நம்மளுடைய நண்பர்கள் யார எனக்கு மாணவர்களுக்கு ஒரு உள்ளுக்குள் ஒரு கலந்த போராட்டம். பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் இதுவரை சீவனாக இருந்த என்னுடைய மகளோ ஒரு கல்லூரிக்கு சென்றிருக்கிறார், அந்த கல்லூரியில் உள்ள சூழ்நிலைக்கு அவர் ஏற்ப நடந்து கொள்வாரோ, இவ்வளவு நாட்கள் நம்ம ஊரிலே இந்த பசங்க நீங்க ரொம்ப தூரமா போய் படிக்க போறாங்க, அவங்க பற்றி இருப்பாங்களா, அந்த கல்வியிலே அவங்க இருந்து விடுவார்களா என்றெல்லாம் பெற்றோர்களுக்கு ஒரு கலக்கமும் வருகிறது. இதுவெல்லாம் ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு நீங்கள் உயர்ந்து செல்லும் போது இது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் டிரான்ஸ்பர்மேஷன். இது பொறியியல் கல்லூரிக்கு மட்டுமல்ல, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்திற்கு நீங்கள் உயர்ந்து செல்லும் போது இது போன்ற ஒரு எண்ணங்களும் குழப்பங்களும் வருவது ஒரு சகஜமான நிலைதான். இதை கண்டு நாம் பயப்படவோ ஆற்றல் கொள்ளவோ தேவையில்லை. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்றக்கூடிய இந்த அடுத்த நிலைக்கு நீங்கள் வரும்போது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், whenever the transformation occurs in your life, you have to follow 2 golden rules in life. இது போன்ற சமயங்களில் நீங்கள் 2 விதிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று.
ரொம்ப கவனமா கேட்க மாணவர்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த சூழ்நிலையிலும் எதையும் கற்க நான் தயாராகவும் என்னுடைய நடவடிக்கைகளுக்கு நானே முழு பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் நான் இருந்தால் எந்த காரியத்தையும் என்னால் நிச்சயமாக செய்து முடிக்க முடியும். பாருங்க, எவ்வளவு அழகா வந்திருப்பாங்க. ஒரு பிளஸ் டூ வரைக்கும் நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வந்திருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுதான். ஒரே ஒரு பண்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிலைமையை உங்களுக்கு உருவாக்கிறது. ஒரு வட்டத்திற்குள் நீங்கள் வந்திருக்கீர்கள். என்ன வட்டம் என்றால் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் உள்ளே வர வேண்டும். ஏனென்றால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது அதற்கு உண்டான நடவடிக்கைகளுக்கு நானே போறது. அதனால நான் மாணவர் ஆலோசனை அனுபவிக்க சூழ்நிலை வந்து நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. மாணவர் ஆலோசனை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஈவன் ஃபார் டீச்சர்ஸ், ஈவன் ஃபார் ஆலோசனை. நாங்களும் சில நேரங்கள் ஸ்டூடெண்ட் போவோம். அவங்க எப்படி நாங்களும் கற்றுக்கின்றோம். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்லும் போது நீங்கள் மன ஆலோசனைகளை நீங்கள் கலந்து விட்டு சென்றால் தெளிவாக எல்லாருக்கும் போகிறது. இந்த கல்லூரியில் அப்படி ஒரு வசதி இருக்கின்றது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர் அழகாக சொன்னார், if you fail to plan, then you are planning to fail. திட்டமிடுவதில் இருந்து நீங்கள் தவிர்த்து விட்டால் ஒரு தவறை செய்வதற்கு நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். அதற்கு அர்த்தம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து விட்டது என்றுதான் நான் இவ்வளவு நேரம் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக வாழ்க்கையில் நாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிலையை நாம் தாண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். 6 பருவங்களை தாண்ட வேண்டிய சூழ்நிலை. குழந்தை பருவம், மழலை பருவம், பிள்ளை பருவம், இளநிலை பருவம். அந்த பருவத்தை தான் இருக்கீங்க. அடலசன்ட் ஸ்டேஜ். அதற்கு பின்பு இளமை அல்லது வாழ்வு என்று சொல்லலாம். அதற்கு பின்பு முழுமை. இயற்கையை வந்து இறைவன் மிகப்பெரியவன் என்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு 20 நாட்கள் பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒரு இறைவன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் என்ற ஒரு தகவல் பரிமாற்றத்தை அப்போதே சொல்லுகிறார். நம்ம இப்போ சொல்லிட்டு தகவல் அறியும் மையம், தகவல் அறியும் சட்டம் என்றெல்லாம் இப்போதுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். 20 நாட்களுக்கான குழந்தைக்கு அப்போதே இறைவன் கொடுத்திருக்கிறார். உங்களை செய்கையை பார்த்து சிரிப்பதற்கும் நீங்கள் முறைத்து பார்த்தால் அழுவதற்கும் அந்த குழந்தைக்கு அப்போதே தெரிகிறது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பருவத்திலும் நீங்கள் ஒரு காரியத்தை முடித்துக் கொண்டுதான் அடுத்த பருவத்திற்கு நீங்கள் வர முடியும். உதாரணத்துக்காக இப்ப 2 வயது என்று முதல் 6 வயது குழந்தையை நாம் மழலை பருவம் என்று சொல்கிறோம். இந்த மழலை பருவத்தில் இந்த குழந்தைகள் என்னவெல்லாம் செய்யும்? பேச கற்றுக்கொள்ளும், சிரிக்க கற்றுக்கொள்ளும், படிக்க கற்றுக்கொள்ளும், உங்களை நீங்கள் பேசுவதை கேட்டு கற்றுக்கொள்ளும், அதனுடைய வேலைகளை அதுவாகவே செய்யக்கூடிய ஒரு நிலையில் அது வந்து மற்றொரு உதவி அவருக்கு தேவைப்படாது. ஒரு நடப்பதிலோ, ஏறி உட்கார்வதிலோ, படிப்பதிலோ, எழுதுவதிலோ அவர்களுக்கு மற்றவர்களோட உதவி அவ்வளவாக தேவைப்படாது. தினமும் என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை அந்த பருவத்தில் அதுவே அது செய்ய முடியும். இதுதான் குழந்தை பருவம். இப்போ உதாரணத்துக்காக ஒரு 6 வயது குழந்தை வந்து பேச அந்த குழந்தை நம்ம என்ன சொல்றோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த பருவத்தில் அது தெரியாத சமயத்தில் தன் வேலையை செய்ய முடியாமல் போகுது. அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன? அதுதான் இந்த இளநிலை பருவத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த அடலசன்ஸ். இந்த பருவம் வரும்போது இயற்கையாக உங்களுக்கு வாழ்க்கையில் அடிப்படையாக தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் கற்றுக்கொண்டுதான் இந்த நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள்.
இந்த நிலைக்கு வந்த பிறகு நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிக்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எழுதணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்களை இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் வெளியிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களிடத்தில் உங்களுக்கு தெரியாமலே உள்ளே வருவதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அதிகம். அதுதான் அடலத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு சுய கௌரவம் வரக்கூடிய நிலை. எனக்கு எல்லாம் தெரியும் பாரு, நான் பார்த்தேன். இந்த சமுதாயத்தில் ஒரு மாண் மகனை போல காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம். நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆறுதான் காட்டி ட்ரெஸ் பண்றது, அது மேக்கப் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த இளநிலை பருவத்தில் அதிகமாக வரும். இதுல உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விதமான மன அழுத்தம், படிப்பின் மூலமாக கல்வியின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மன அழுத்தம், சமுதாயத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய மன அழுத்தம், இந்த அழுத்தத்தை எல்லாம் நீங்கள் சரி செய்யும் போது உங்களது படிப்பை நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இல்லை. இதோட தவறுகள் உங்கள் உடம்பிற்குள் ஒரு வேதியியல் மாற்றம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு நிலைதான். இதற்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு பண்பை நீங்கள் கூட்ட வேண்டும். அது என்னவென்றால் பொது அறிவு, காமன் சென்ஸ். இந்த பண்பை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் எந்த காலத்தையும் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்வதை கூட கல்லூரிக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியாது. அதற்காக தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பொது அறிவு என்றால் என்ன? பொறுப்பா நடந்துட்டீங்க, பொறுப்பா நடந்துட்டீங்க, நிறைய பேர் நிறைய தரப்புலாம் சொல்லுவாங்க. என்ன பொறுப்புனா என்ன? பொது அறிவை நீங்கள் பயன்படுத்துவதுதான் பொறுப்பு என்று பொருளாகிறது. பொது அறிவு என்றால் ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது உங்களை சுற்றியுள்ள மற்றவர்கள் பெரும்பாலானோர் அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள, அதுதான் பொது அறிவு. எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்த மட்டும் அமைதியா இருக்குன்னா அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாங்க. இல்லை எல்லாரும் சோகமா இருக்காங்க, ஒருத்த மட்டும் சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு காமன் சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு சூழல் ஏற்படுறது போல் உங்கள் அறிவுத்திறனை நீங்கள் வெளிப்படுத்துவதை தான் இந்த சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ் என்று சொல்லுவாங்க. இதை இந்த நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஆக மாணவர்களே, உங்களுடைய எண்ணங்களுடைய குழப்பங்களை தீர்வது எப்படி, இந்த பருவத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எதை பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். இந்த வரக்கூடிய அந்த 4 வருடங்களுடைய முக்கியத்துவம் என்ன? பொறியியல் படிப்பதற்காக இந்த 4 வருடங்களை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? சாதாரண பாருங்க, இந்த இடத்துக்கு நீங்க வளர்றதுக்காக என்னன்னா நீங்க தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு யோசிப்பாங்க. எவ்வளவு கனவுகள் கண்டு 14 வருடங்களாக நீங்கள் படித்துக் கொண்டு அதை முடித்து வருவதற்கு, இந்திய வருவதற்கு தான் இந்த 14 ஆண்டுகளை கிட்டத்தட்ட உங்கள் வாலிப பகுதிகளில் பாதியை நீங்கள் செலவிட்டீர்கள். இந்த 4 வருஷோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நீங்கள் தெளிவாக போகும். நீங்க வெறும் பொறியியல் படிப்பை மட்டும் கற்றுக்கொண்டு நான் வெளியே போயிருந்தேன் என்றால் நீங்கள் பொறியியல் படிப்பை மட்டுமே படித்துக் கொண்டு வெளியே செல்ல முடியும். வாழ்க்கை பாடத்தை சேர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் சிலரை மேற்கொள்ள வேண்டும். பொறியியல் கல்லூரியை விட்டு நீங்கள் என்றைக்கு வெளியேறுகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு போதனைகள் நிறுத்தப்படுகின்றன. மென்டரிங் ஸ்டாப்ஸ் when you go out of this college. யாரும் உங்களுக்கு எதையும் கற்றுக்கொள்ள இந்த சமுதாயத்தில் தயாராக இல்லை. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 4 வருடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டால் அதற்குண்டான நன்மைகள் என்ன, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த 4 வருடங்களும் எவ்வளவு முக்கியம்னா, இதுக்கப்புறம் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே இந்த 4 வருஷம் தான் போகுது, அச்சாணியாக அமைய போகிறது என்று நீங்கள் பார்க்க.
இந்த 4 வருடங்களுக்கு பிறகு உங்களது வாழ்க்கை எப்படி அமையும் சற்று பார்ப்போம். செம்மையாக நீங்கள் வாழ்வீங்க. ஒரு சிறந்த பொறியாளராக செம்மையாக நீங்கள் வாழ்வீங்க. ஒரு சிறந்த குடிமகன்களாக. இதை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய ஒரு பண்பு. இரண்டாவது பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்புலாம் எல்லா சித்திரமே வருது. மனம் விட்டு பேசுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லாம கூட நீங்க இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த கல்வி எடுத்து உங்களை பத்தி மற்றவங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க மனசை விட்டு நீங்க பேசதான் தெரியும். இந்த ரெண்டுமே தேவைப்படுகிறது. இப்போ உங்களை ஒரு கிளாஸ்ல ரொம்ப ஒழுக்கமா அமைதியா வீட்டில் இருந்து அமைதியா கிளாஸ்ல உட்காந்து பாடங்களை படித்துக் கொண்டு மறுபடியும் பஸ்ஸை சென்று அமைதியா படிச்சுட்டு போறாங்க. அதில் பாதிப்பு என்ன தெரியுங்களா? அவர்களை மற்றவர்கள் புரிவது சிக்கல் தெரியும். மனசை விட்டு பேசாமல் அவர் அமைதியா ஒழுங்கமா போயிட்டாங்க. அவரை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு இன்டர்வியூ போய் அவர் நம்ம பேச முடியும். நான் யார் என்று சொல்வதற்கு கூட அவர் தயக்கமான ஒரு சூழ்நிலை அவரே ஏற்படுத்தி விடுவார். அது பாதிப்பாருதான். இதை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்த ஒழுக்கம் இல்லை, மனசுக்கு பல நாள் பேசுகிறாரு, எந்த கேள்வியோ கேட்டுறாரு, ரொம்ப துணிச்சலா இருக்காரு ஒரு மாணவன் அப்படின்னு சொன்னால் அந்த மாணவனுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது ஒன்றும் மையம் இல்லை. ஆனால் வேலை கிடைத்த பிறகு அவர் எதை சம்பாதித்தாரோ அதை ஒரு நாள் மொத்தமாக ஒழுக்கத்தை அவர் எழுத வைப்பார். ஆகவே நாம் இரண்டுமே நமக்கு தேவை. ஒழுக்கமும் தேவை, மனம் விட்டு பேசக்கூடிய நிலையை நீங்கள் உருவாக்க முறையில சொன்ன மாதிரி உங்களுக்கு பொறுப்புணர்ச்சின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த பங்கில் நீங்கள் வரக்கூடிய தைரியம் எந்த தரையுமே இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை அழகாக யாரிடத்திலும் நீங்கள் எடுத்து சொல்லலாம். இதற்கு எந்த தடையும் இல்லை. இப்ப கிளாஸ் உட்காந்து ஒரு பாடியார் பாடம் இருக்கிறாரு. அந்த பாடம் எடுத்துட்டு உங்களுக்கு புரியல, தைரியமா நீங்க சொல்லலாம். எனக்கு இந்த பாடம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து எனக்கு புரியவில்லை. ஒரு ஆசிரியருக்கு எப்போதும் அதிகமான சந்தோஷம் வரும். தன்னோட பாடத்தை ஒரு மாணவன் எனக்கு புரியலன்னு சொல்லி போற உண்மையான சந்தோஷம். ஆனா மாணவர்கள் என்ன வைத்துக் கொள்வார்கள்? நான் ஏதோ எனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிட்டால் என்னை முட்டாள்கள் என்று மற்ற மாணவர்கள் வைத்துக் கொள்வார்களோ என்ற தயக்கம். இரண்டாவது, ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு விதமான ஒரு செயலை நீங்கள் செய்யும் போது வித்தியாசமாக செய்யக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கிரியேட்டிவ் திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு செயலை செய்யும் போது மற்றவர்கள் அதை பார்த்து அந்த செயலை மட்டும்தான் பார்க்க வேண்டும். அதற்கப்புறமா அவர் யோசிக்கவே வேண்டும், யாரும் செய்வது என்று யோசிக்க வேண்டும். அந்த பொருள் அவர்களை அவ்வளவாக ஈர்க்க வேண்டும். அதுதான் கிரியேட்டிவ் திங்கிங். மூன்றாவது, எதற்கும் கண்டு அஞ்சாதீர்கள். Don't get afraid of failure. தோற்று விடுவோமோ என்று பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் யாராலும் தொடர்ந்து வைக்கவே முடியாது. அந்த பயம் என்ன பிரச்சனை போடுறதுன்னா உங்களோட முயற்சியை தருது. இந்த பிரச்சனை இப்பதான் வரும். எதற்கும் கண்டு அஞ்சாதீர்கள். தோற்று விடுவோமோ என்று பயப்படாதீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எனக்கு வராது, எனக்கு தெரியாது, இந்த சூழ்நிலை எனக்கு பிடிக்காது, அப்படி எனக்கு வராது, எனக்கு விருப்பமில்லை சொல்லக்கூடியவர்களிடமிருந்து தூரமாக வெளியிடுகிறது. அவர்களுக்கு நீங்கள் உங்கள் நெருங்கி பழக வைத்தாங்க. அவர்கள் உங்களுடைய முயற்சியை தெரிவித்துள்ளார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் விளைவித்து விடுவார்கள். இதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களான முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். அந்த மாணவர்களே, இது போன்ற மாணவர்களுக்கு 1 மணி நேரம் வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு 3 மணி நேரம் நான் பேசுகிறேன். உங்களுக்கு என்னென்ன மனசுல இருக்கோ 3 மணிக்கு பெற்றோர்களுக்கு அவங்க மனசு ஓடி.
போடுவான் என் பையன், சமாளிப்பான் சமாளிக்க மாட்டான் என்ற ஒரு பெரிய ஒரு யுத்தமே அவங்களுக்கு போயிட்டு பெற்றோர் நீங்கள் நன்றாக கவனித்து வருவது. ஆங்கிலத்தில் இந்த இன்டென்ஸ் குரோத் என்று சொல்லுவார்கள். இந்த இடை நிமிஷத்தில் உள்ள கடவுள் போட வேண்டாம் அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு வாரத்தில் நான் கிட்டத்தட்ட 1800 புத்தகங்களை விற்றிருக்கேன் அப்படின்னு மாணவர்கள் பாருங்கள். அவர் போன பேருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார். நான் ஜென்ரலா கேட்டேன், இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய மனிதர்கள் மரணிக்கும் போது இந்த புத்தகங்கள் நிறைய இருக்குமா, என்ன பிராக்டிஸ்? அவர் சொன்னார், இல்லை ஒரு சிலவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமான புத்தகங்கள் வச்சிருக்கிறேன், அதை விட இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு அதிகமாக இருக்கிற 2வது புத்தகம் என்னன்னு கேட்டார். சொன்னாரு, ஆச்சரியமா இருந்துச்சு. பிள்ளை வளர்ப்பது எப்படி இப்போதான் சார் இன்ஜினியரிங் ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து புத்தகம் போறாங்க அப்படின்னா சொல்லுங்க, பிள்ளை வளர்ப்பது எப்படி, பெற்றோர்கள் கவனம் போன்ற புத்தகங்கள்லாம் இப்பதான் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, நம்ம வாழ்க்கை எல்லாமே முன்னேற்றத்தை தான் சொல்லுவாங்க. இன்னொரு பற்றி பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பதான் கணக்கு புக்காக இருப்பாங்க, அவருக்கு அவங்க கற்றுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட பழக்கம் இவங்க தவறு. நீங்கள் தாராளமாக வாங்கி பல புத்தகங்களை எப்படி வேணாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மிக தவறான விஷயம் வந்து பல விஷயங்களை ஒரே நேரத்தில் பண்ணிருப்பாங்க. என்ன பார்த்துருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க கூட எனக்கு இல்லை பண்ணுவாங்க. அவங்க ஒரு காலில் இருக்க அந்த எடுத்து ஒரு காலம் மாட்டேங்க. நீங்க ஒரு நிமிஷம் அந்த பாட்டை கேட்டு, பாட்டெல்லாம் நல்லதா இருக்கு, இந்த டிவி கிட்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, டிவி ஆஃப் பண்ணிடலாமா, அடுத்த மொழியில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, நீ தனியா சாப்பிட்டீங்க, அப்பா கூட சேர்ந்து சாப்பிடலாங்க, இதோட சேர்ந்து சாப்பிடலாங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் 9 மணிக்கு வந்துடுறேன், 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நீங்க 10 மணிக்கு வந்தோம் அந்த பையனோட பாருங்க. 5 வேலையில 3 வேலையை நீங்க சொல்லிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டாங்க. அதுக்கு நான் படித்தா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் உங்களோட சேர்ந்து அவங்க இசை கேட்கணும். உங்களோட அணுகுமுறையில் தான் விஷயம் இருக்கு. அன்போடு அணுகுங்கள். அவருக்கு முடிவெடுக்க தெரியாதவர்கள் இருக்கிற விஷயம் தெரிந்தது. ஆக பெற்றோர்கள் மாணவர்கள் நீங்களும் ஒரு விஷயத்தை எப்பவுமே பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க கொடுத்துருங்க. உங்களோட நல்லதுக்கு தான் அவங்க 100% சொல்லுவாங்க. 2வது சாய்ஸ் தான் நீங்க செய்யணும். அவங்க சொல்ற முதல்ல கேட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களிடத்தில் நீங்கள் சத்தம் செய்வது பேசுவதெல்லாம் சரி. முதலில் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீங்கள் கேட்க. அது உங்களுக்கு பெரிய தவறாக போய்விடாது. அது மாணவர்கள் நாம் நம் குடும்பத்திலிருந்து வெளியே வருவது, இந்த பருவத்தை நீங்கள் எப்படி பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த 4 வருடத்தின் முக்கியத்துவம் என்ன, உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் போன்ற பல விஷயங்களை நாம் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். உங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் பதிவு உங்கள் அன்பு கண்மணிகளை எங்களிடம் மாணவர்களாக அவர்கள் பெற்றோருக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு